அனைவருக்கும் வணக்கம். ஆஹ் வந்து பேசுறது அப்படின்றது எனக்கு கொஞ்சம் பரிச்சயம் இல்லாத ஒன்று. ஸோ சாரி, இதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. இப்போ கடைசியாக இப்போ வாலி கதையை பற்றி பேசியிருந்தாங்க. அதில் ஆன்ம பயணம் அப்படின்ற ஒரு விஷயம் அதில் சொல்ல வரல. அதில் வந்து பேசிக்காக டைம் ட்ராவல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் ட்ராவல்னு ஒரு விஷயம் இருக்குது. அது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. நம்ம உடம்புலேருந்து நம்ம ஆத்மாவை தனியாக பிரிக்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ். அது நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்தளவுக்கு உண்மை, நிறைய பேர் அதை ட்ரை பண்ணி இறந்து போயிருக்காங்க. அதை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. இப்போது டைம் ட்ராவல்ன்ற ஒரு விஷயத்தில் படங்கள் நிறையா வந்திருக்கு, கதைகள் நிறையா வந்திருக்குது. இப்படி நம்ம ஆன்மா வந்து ஒரு இன்னொரு காலத்துக்கு ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும், ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் டைம் ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை புதுசாக வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுதான் அந்த கதையோட இது. அந்த கதை வந்து ஒரு மல்டி சேனல், ஒரு பல இதில் போகும். ஏன்னா ஆரம்பிக்கும் போது ஒரு பேய் கதை மாதிரி ஆரம்பிக்கும், அடுத்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மாதிரி ஆரம்பிக்கும், கடைசியில் முடியும் போது அது இன்வெஸ்டிகேஷன் மாதிரி போகும், லாஸ்ட் எண்டில் முடியும் போது வந்து அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்றது வரும். சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்றது அதோட ட்விஸ்ட்டு தான் அந்த கதையில். பட் இந்த புத்தகம் ஃபுல்லாக சயின்ஸ் ஃபிக்ஷன் புத்தகன்றதுனால ஆரம்பத்திலே ஓகே இது சைஃபையாக தான் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும். இந்த கதையோட ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஆலின்ற டைட்டில் வச்சது வந்து ஒரு வட்டம் அப்படின்றதுனால தான் வச்சு. ஏன்னா கதை எங்கே ஆரம்பிக்குதோ அதே இடத்துல வந்து கதை வந்து முடியும். ஓப்பனிங் சீன் அது வந்து பாரடாக்ஸ். இதில் வந்து மெயினாக அந்த பாரடாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம். இதில் நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த ஆர்ச்சிக்கன் பாரடாக்ஸ் ஒன்று இருக்குது. கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, அதுதான் அந்த கதையோட இதுவாக இருக்கும். அது எண்டு முடியும் போது தான் இருக்கும். அது ஆரம்பத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பாரடாக்ஸ் அப்படின்றது. அது நிறைய பேர் சொல்லும்போது சொன்னாங்கன்னா இந்த கதையில் நிறைய விஷயங்கள் வர்றதுனால புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றது மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணியிருக்க மாதிரி. ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சது நிறைய பேர் ரொம்ப இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தாலும் கதை புரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ணியிருக்கான். அதுதான் கொஞ்சம் பயன், இந்த கதை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். இது இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. காலம் பற்றின எல்லா கதையிலும் நிறைய கதைகளில் காலம் பற்றின விஷயங்கள் இருக்கும். இப்போ அவர் வந்து பியூட்டிஃபுல் மைண்ட் சொல்லும்போது வந்து அந்த கதை அது வந்து ஒரு டைம் ட்ராவல் கிடையாது. அதில் நான் சொல்லியிருக்க விஷயம் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, டைம் ட்ராவல் அப்படின்ற ஒரு விஷயம் பாசிபிள் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பேன். ஏன்னா ஸ்டீபன் ஐன்ஸ்டீன் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஒரு தியரி சொல்லியிருக்காரு. அப்படின்னா தியரிட்டிக்கலாக அது பாசிபிள். குவாண்டம் தியரி வந்து தியரிட்டிக்கலாக பாசிபிள். ப்ராக்டிக்கலாக அது பண்ண முடியுமா, ஃப்யூச்சரில் கூட அதை கண்டுபிடிக்க முடியுமா, ஒருவேளை டைம் டியூஷன் இது உண்மையான முடியுமா, தியரிட்டிக்கலாக அதை வந்து எழுதிட்டாரு. இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு தியரியில் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. ஃப்யூச்சரில் இதை கண்டுபிடிச்சிருவாங்க, ஒருவேளை டைம் மிஷினை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் வந்து இது ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு. அது தனியாக ஒரு இதை வச்சு ரிசர்ச் பண்ணி அவர் ஒன்று சொல்கிறாரு, இது வந்து வாய்ப்பு இல்லை. சப்போஸ் இப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா எதிர்காலத்தில் யாராவது ஒருத்தர் மிஷினை கண்டுபிடிச்சிருக்கணுமே, அங்கேருந்து நம்ம முன்னேறம் வந்து இங்கே ஃப்யூச்சர்லேருந்து யாராவது இங்கேருந்து வந்திருக்கணுமே அப்படின்றத வந்து அவர் சொல்கிறார். ஸோ அதனால் பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். இது நான் அந்த பியூட்டிஃபுல் மைண்ட் அப்படின்ற சொல்லியிருக்க கதையில் வந்து டைம் ட்ராவல் சொல்லலை. அதுலேயும் அவன் கேட்பான் டைம் மிஷினாக அப்படி கேட்பான். இல்லை அந்த மாதிரி தான் இது வந்து ஒரு டெலிபோர்டேஷன் டிவைஸ். அதில் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும்போது சப் அட்டாமிக் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் இது பண்ணியிருப்பேன். அது ஒரு நம்ம நடந்து முடிந்த விஷயங்கள், அதோட இப்போ அந்த 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 வேர்ல்டு வந்து தனியாக அதை அக்சஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அதுக்குள்ளே வந்து டெலிபோர்ட் ஆகுறாங்க. இவங்க வந்து கடந்த காலத்தை அவர் சொல்லுவார், நான் ஃபியூச்சரை போய்ட்டு மாற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். கடந்த காலத்தை அந்த கதையில் சொல்லப்பட்டதுன்னா கடந்த காலத்தை நம்ம மாற்ற முடியாது, ஏன்னா அது நடந்து முடிஞ்சிருச்சு. எதிர்காலத்தையும் உன்னால் மாற்ற முடியாது, ஏன்னா அது இன்னும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். எதிர்காலத்துக்கு உன்னால் போக முடியாது, ஏன்னா அது இன்னும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ அந்த கதையில் என்ன நடக்குது அப்படின்னா, பாஸ்ட்டுக்குள்ளே டெலிபோர்ட் ஆகுறாங்க. டெலிபோர்ட் ஆகிட்டு நடந்த விஷயங்களை அது வந்து அக்சஸ் பண்ணுறாங்க. அந்த 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 இடத்துக்கோ இதுக்கோ போயிட்டு அக்சஸ் பண்ணுறாங்க. ஒரு விஷயத்த அவன் மாற்ற நினைக்கிறான், ஆனால் திருப்பி மறுபடியும் போகும்போது மாறாது.
அந்த கதைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக செக் பண்ணால் அதுக்குள்ளே ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்த போயிருக்கவே மாட்டாங்க. பாஸ்ட்டுக்குள்ளே போய் அதை கன்ஃபியூஸாக இருக்கும் அந்த கதைகள் இங்கிலீஷ் படத்தில் வர மாதிரி. கடந்த காலத்துக்கு போவாங்க, அந்த கடந்த காலத்துக்குள்ளேயே எதிர்காலம் இருக்கும். அவங்க எந்த காலத்துலேருந்து போனோன்னா அதுக்குள்ளே ஒரு எதிர்காலத்துக்குள்ளே மட்டும் அவங்க வந்து பயணிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது சும்மா ஒரு டெலிபோர்ட் ஆகிட்டு அதில் வந்து அவனுக்கே தெரியாமல் சில விஷயங்களை ட்விஸ்ட் வச்சுட்டு ஒரு படம் மாதிரி கொண்டு வந்திருப்பேன். ஸோ அது ஒரு பாட்டு மாதிரி தான் இருக்கும். அது தொடர்ந்து அந்த கதை இவர் டைரக்டர் ரவிக்குமார் பார்க்கும்போது கூட அது இது பேசும்போது என்கிட்ட அந்த கதையை பற்றி சொன்னார். ஏன்னா நான் இந்த கதையை டெலிபோர்டேஷன் கதை நான் யோசிச்சிருந்தேன், இதை நான் படம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஒரு 4 வருஷம் முன்னாடி பண்ணியிருந்தேன். நான் பண்ண ட்ரை பண்ணும்போது நிறைய ஹீரோஸ்க்கு இதை வந்து புரிய வைக்க முடியல அந்த கதையை அப்படின்ட்டு சொன்னார். எனக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணுறதுல பெரிய பிரச்சனை அந்த கதையை இன்னொருத்தருக்கு ஹீரோவுக்கு புரிய வைக்கிறது, அது கொஞ்சம் பிரச்சனை. அதனால அந்த கதையை நான் பண்ணலைன்னு சொல்லியிருந்தார். அந்த கதையை பற்றி அவர் சொல்லியிருந்தார் என்கிட்ட, இதே விஷயம் நான் எழுதியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருந்தது அப்படின்ட்டு. அப்புறம் இரவா நொடிகள், அது அந்த கதையை வந்து சின்னதை நான் சொல்லிடுறேன். அது வந்து ஒரு சின்ன டிவைஸ், ஒரு இன்டர்நெட், அவர் சொன்னதுலேருந்து நான் சில விஷயங்கள் நான் சொல்லுவேன். ஒரு வைஃபை ரவுட்டர், அது வந்து யூஎஸ்லேருந்து வருது. அதில் வந்து ரெஸ்ட்ரிக்டடு வைஃபை, அது வந்து யூஎஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அது வந்து இவங்க வந்து இந்தியாவில் வந்து வச்சுட்டு ட்ரை பண்ணுறாங்க. அந்த வைஃபையில் வர்ற இன்டர்நெட்டு கனெக்ட் பண்ணும்போது அமெரிக்காவில் உள்ள அதே டைமுக்கான அந்த டைமுக்கு வந்து கனெக்ட் ஆகும். இப்போது ஒரு 2 டைமில் இருக்கவங்க, முதல் நாள் இருக்கிற ஒரு பொண்ணும் இன்றைக்கி இருக்கிற ஒரு பையனும் பழகிட்டே இருக்காங்க. 2 பேரும் மீட் பண்ண முடியுமானா மீட் பண்ண முடியல. அந்த பாஸ்ட்டு கூட பழகிட்டே இருக்கான், மீட் பண்ண முடியறதில்ல. ஒரு நாள் இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு சரி நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டைம் வரும்போது 2 பேரும் மீட் பண்ணும்போது 2 பேர் அந்த பொண்ணுக்கு வந்து இவனை தெரியல. ஏன்னா அந்த பொண்ணோட பிம்பத்தை தான் அவன் அக்சஸ் பண்ணிட்டு இருக்கான், கடந்த காலத்தோட பிம்பத்தை. இப்போ அவனால் என்ன பண்ண முடியும்? அப்போ வந்து அந்த பொண்ணை கூட இவன் எப்படியா சேரணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணோட சப்போர்ட், அந்த பொண்ணுக்கிட்டே அந்த பொண்ணுக்கு இதை சொல்லி புரிய வச்சு, உன்னை எப்படி கரெக்ட் பண்ணுறது, உன்னை எப்படி நான் கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நீனே எனக்கு ஐடியா கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்பான். அந்த பொண்ணு சொல்கிற ஐடியா வச்சு அதே பொண்ணை நிகழ்காலத்தில் அவன் வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு கதையாக போகும். கிளைமேக்ஸில் அந்த ரவுட்டர் வந்து உடையும் போது உடஞ்சி இது பண்ணதுக்கப்புறம் அதை சரி பண்ணி அது எப்படி அது கொஞ்சம் டிஸ்டன்ஸோட ஜாலியாக போயிட்டுருக்கும். கிளைமேக்ஸில் மறுபடியும் எப்படி ரியலில் அந்த பொண்ணு கூட எப்படி கனெக்ட் ஆகிறோம் அப்படின்றது தான் கதையாக இருக்கும். அப்புறம் வந்து லூசிட் லவ், அதை பற்றி சொல்லணும்னா அது வந்து டீட்டெயிலாக அவர் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். அந்த ஒரே ஒரு விஷயம் வந்து அந்த ஃபோட்டோ ஏன் வந்தது அப்படின்றத சொல்ல, ஃபோட்டோ வந்து அதில் அந்த ட்ரீமில் வந்து நிறைய இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த கனவுல எடுக்கிற ஃபோட்டோக்கெல்லாம் ஒரு இது ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு க்ளவுடில் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க 1 GB வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபோட்டோவை எடுத்து அந்த ஃபோட்டோவை வச்சு ஆன்லைனில் அப்லோட் பண்ணி அது மூலமாக அவளை கண்டுபிடிச்சி தேடுறது மாதிரி இருக்கும். அது கதையாக படிக்கும்போது, ஏன்னா அதில் வசனங்கள் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அது கதையாக படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். சொல்லப்போனால் அதை வந்து ஒருத்தர் படமாக பண்ணுறதுக்காக என்கிட்ட கேட்டு வாங்கி வச்சுருக்காங்க அந்த கதையை. அவ்வளோதான், வேறு அனைத்து நன்றி. குறிப்பாக தோழர் பாரதிவாசன் இதுக்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இதை வந்து இது பண்ணதுக்கு எல்லாரையும் சந்திச்சதுக்கு ரொம்ப நன்றி.